विजुअलाइज करें पॉइंट ऑफ நான் ஆத்மா என்னை ஒரு புள்ளியாக பார்க்கிறேன். பரமாத்மா தந்தையையும் புள்ளியாக பார்க்கிறேன். என்னுடைய வீட்டையும் பிரகாசமான ஒரு இடமாக பார்க்கின்றேன். ஆகாயத்தில் நட்சத்திரங்களுக்கு பதிலாக ஆத்மா நட்சத்திரம் இருப்பதாக பாருங்கள். வாருங்கள், நாம் முயற்சி செய்யலாம். உடலை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் நிமிர்ந்து அமர்ந்து கொள்ளுங்கள். இந்த உடல் என்னுடைய ஆடை. இந்த ஆடைக்குள் நான் ஒரு உயர்ந்த சக்தி ஆத்மா இரு புருவங்களுக்கு இடையே அமர்ந்திருக்கின்றேன். திலகம் வைக்கும் இடத்தில் நான் சிறு புள்ளியாக வீற்றிருக்கின்றேன். நான் ஒரு சிறு ஜோதி புள்ளியான ஆத்மா, மிக சிறிய புள்ளியாக, பிரகாசமான ஒளி புள்ளியாக நான் இருக்கின்றேன். மெதுவாக மெதுவாக அந்த ஒளி புள்ளியை பாருங்கள். இரு புருவங்களுக்கிடையே இருக்கின்ற ஒளி புள்ளியை பாருங்கள். நான் ஆத்மா, இதுவே என்னுடைய இருக்கையாகும். நான் சக்திசாலியான ஆத்மா. நான் தூய்மையான ஆத்மா. அந்த நட்சத்திரம் ஆத்மாவாகிய நானாவேன். நான் சிறிது நேரத்திற்கு இந்த வீட்டை விட்டு மேலே செல்கிறேன். நான் ஓர் உயர்ந்த சக்தி, சிறு புள்ளியான ஆத்மா இந்த உடலிலிருந்து வெளிப்பட்டு மேல் நோக்கி பறக்கின்றேன். இந்த வீட்டை கடந்து மேலே செல்கின்றேன். மேலே பறந்து கொண்டே இருக்கின்றேன். குடும்பத்தில் கடந்த கால விஷயங்கள் அழிந்து விட்டது. துக்கங்கள் அழிந்து விட்டன. இப்பொழுது நம்முடைய வீட்டை விட்டு கீழே இறங்குகின்றேன். மறுபடியும் எனது நடிப்பை நடிப்பதற்காக இறங்கிக் கொண்டிருக்கின்றேன். இறங்கி வந்து கொண்டே இருக்கின்றேன். என்னுடைய வீட்டிற்குள் உடலுடைய இரு புருவங்களுக்கிடையே என்னுடைய இருக்கையில் நான் வந்து அமர்ந்து விட்டேன். நான் சக்திசாலியான ஆத்மா. பரமாத்மாவுடைய சக்திகளால் நிறைந்திருக்கின்றேன். பரமாத்மாவுடைய அமைதியினால் நிறைந்திருக்கின்றேன். இன்றைய நாள் முழுவதும் என்னோடு சந்திக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பரமாத்மாவுடைய அமைதியும் சக்தியும் கிடைக்கும். நான் இறைவனுடைய அமைதியையும் சக்தியையும் பரப்பிக்கொண்டே இருக்கின்றேன். இந்த சக்தியை இப்பொழுது தனது உடலுக்குள்ளே பரப்புங்கள். சக்திகள் அனைத்தையும் உடலின் ஒவ்வொரு அங்கத்திற்கும் கொடுங்கள். பாருங்கள், சக்திகள் முழுவதும் உடலில் பரவிக்கொண்டிருப்பதை பாருங்கள். என்னுடைய உடலானது இறைவனின் சக்தியால் சரி செய்யப்படுகின்றது. நான் தெய்வீகத்தின் அலைகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றேன். தெய்வீகமே என்னுடைய வைப்ரேஷன் ஆகும். தெய்வீகம்தான் என்னுடைய இயல்பு. தெய்வீகம்தான் என்னுடைய பர்சனாலிட்டி.
நான் ஒரு தெய்வீகமான ஆத்மா, God's angel, இறைவனுடைய radiate குழந்தை. divinity to the world. உலகம் முழுவதும் தெய்வீகத்தன்மையை பரப்பிக் கொண்டிருக்கின்றேன். बिल्कुल इसी silence में முற்றிலும் अंदर के ஆழ்ந்த அமைதியில் इस highest vibration पे இந்த உயர்ந்த வைப்ரேஷனில் अभ्यास எழுந்திருக்கலாம். शरीर हिलेगा பயிற்சி செய்யுங்கள். உடல் அசையும், लेकिन स्थिति கர்மம் செய்யலாம், ஆனால் ஸ்திதி அதுவாகவே இருக்கும். है बॉडी உடல் நிலை மாறலாம், உடல் மொழி மாறலாம், பேசக்கூடிய முறை மாறலாம், நடக்கக்கூடிய முறை மாறலாம், ஆனால் நம்முடைய மனோநிலை ஆழ்ந்த அமைதியுடன் இருந்து கொண்டிருக்கிறது. நல்லது. ஓம் சாந்தி. बहुत धीरे से एनर्जी को शिफ्ट தனது சக்திகளை மாற்றிக்கொள்ளாதீர்கள். इस एनर्जी को हर कर्म இந்த ஆத்ம சக்தியை ஒவ்வொரு செயலிலும் கொண்டு வர வேண்டும். ஓம் சாந்தி.